Hi friends, so welcome to Frontend Hub. So இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா how to add a property in array of objects in JavaScript. அதாவது ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கு, அதில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு நியூ ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணோம்னா எப்படிங்கிறது நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நேம் மோகன் இருக்கு, நேம் குமார்னு இருக்கு. ஓகேங்களா? நான் ரொம்ப ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்ணல, உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக சும்மா ஒரு ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் இருக்கு. இந்த அரேல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, நேம் மோகன் இருக்கு, நேம் குமார்னு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு புது ப்ராப்பர்ட்டியை வந்து இதுக்குள்ள ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த புது ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஈக்குவல் டு பாரதி அப்படின்ட்டு. சரிங்களா? ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே ஸ்கூல் தான், அதனால வந்து அந்த ஸ்கூலுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பாரதி ரெண்டு பேருக்கும் காமனான ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நம்ம எக்ஸிஸ்டிங் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல ஆட் பண்ண போறோம். சரிங்களா? அது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து அரேவை லூப் பண்றதுக்கு forEach மெத்தட்னு ஒன்று இருக்கு. சரிங்களா? அந்த forEach மெத்தட் யூஸ் பண்ணி அந்த அரேவை வந்து லூப் பண்ணி அந்த அரேல வந்து இந்த புது வேல்யூ ஸ்கூலுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஆட் பண்றோம். சரிங்களா? கீ வர்ஸ் வேல்யூ, கீ வந்து ஸ்கூலு, அப்புறம் வேல்யூ வந்து பாரதி. இந்த ஸ்கூல் பாரதிங்கிறத வந்து இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல ஆட் பண்ணா நம்மளுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல உங்களுக்கு தெரியும், நேம் ஈக்குவல் டு மோகன், ஸ்கூல் ஈக்குவல் டு பாரதி, நேம் ஈக்குவல் டு குமார் அண்ட் ஸ்கூல் ஈக்குவல் டு பாரதி. அவங்க ரெண்டு பேருக்குமே ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக். சரிங்களா? ஸோ இது ப்ராக்டிக்கலா இப்போ எப்படி பண்றது அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கோட் எடிட்டர்ல வந்துட்டோம். கோட் எடிட்டர்ல இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இது எப்படி லூப் பண்றது அப்படின்னா அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை லூப் பண்ணணும் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து forEachன்னு ஒரு மெத்தட் இருக்கு அரே லூப் பண்றதுக்கு. ஸோ ஓகேங்களா? இப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிறது அந்த அரேவை நான் இது பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு டாட் forEach அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்லேயே காட்டுது அரே வந்து லூப் பண்றதுக்கு forEach மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? forEach மெத்தட் போட்டு அதுக்கப்புறம் forEach மெத்தட்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? கால்பேக் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த கால்பேக் ஃபங்க்ஷன் தான் உள்ள வந்து நம்ம இப்போ கால் பண்ண போறோம். ஓகேங்களா? கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதிட்டோம். இப்போ இதுக்கு வந்து எலிமெண்ட் அப்படின்ட்டு ஒரு நேம் கொடுக்கும். சரிங்களா? எலிமெண்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள forEach மெத்தட் வந்து ஒவ்வொரு ஐட்டமா இப்போ நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ ஸ்டூடெண்ட் ஆஃப் forEach ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு எலிமெண்ட். இப்போ எலிமெண்ட்ல பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் டாட் நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேண்டிய ப்ராப்பர்ட்டி, என்ன ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போறோம்? ஸ்கூலுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ண போறோம். ஸ்கூல், அதுல வந்து என்ன ஸ்கூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி அப்படின்னு வைக்க போறோம். பாரதி. வெறும் ஸ்கூல் மட்டும் இல்லை, நீங்க எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டா வந்து இதுல வந்து இந்த எலிமெண்ட்ல கிடைக்கும். இந்த எலிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் மோகன் ஒரு அரே ஆஃப் மோகனுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து இதுல கிடைக்கும். இந்த மோகனுங்கிற ஆப்ஜெக்ட்ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்கூலுங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் ஆயிரும். சரிங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குமாருங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல கிடைக்கும். அந்த குமாருங்கிற ப்ராப்பர்ட்டியில வந்து திருப்பி வந்து பாரதிங்கிறது ஆட் ஆயிரும். சரிங்களா? சரி, இது ஆட் எப்படி ஆகுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கன்சோல் லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கடைசியா என்ன அவுட்புட் வருதுன்ட்டு நீங்க பாக்குறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்ல இந்த அரேல வந்து இந்த ஆப்ஜெக்ட் ஆட் ஆயிருக்கும், அது நம்ம பாக்குறதுக்காக கன்சோல் லாக் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொன்னது வந்து எப்படி ப்ராக்டிக்கல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு எந்த நீங்கள் ப்ரோக்ராமிங் அடிக்கிறதா இருந்தாலும் ஆக்சுவலாக வந்து நீங்கள் டெவலப்பர் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். டெவலப்பர் டூல் யூஸ் பண்ண தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியாக வந்து நம்ம எழுதியிருக்கிற கோட்ல பக் இருந்தாலும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் கோட் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு அப்படியே காட்டினா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக டீபக் பண்ணி நான் உங்களுக்கு காட்டினா மட்டுமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ எரர் வந்தாலும் நீங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்கேயே வந்து டீபக்கர் அப்படின்னு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டீபக்கர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
இப்போ குரோம்ல ஓப்பன் ஆயிருக்குங்களா? இப்போ குரோம்ல வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். நம்ம யூஐல எதுவுமே பண்ணல, டெம்ப்ளேட் லேஅவுட் எல்லாம் எதுவும் பண்ணல, ஜஸ்ட் நம்ம செக் பண்றோம். இப்போ இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சோல் விண்டோ வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா? கன்சோல் விண்டோ வந்து ரைட் ஹேண்ட் சைடு நீங்க வச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போதான் உங்களால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு ரைட் சைடு வச்சாதான் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்க அப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ அரேஸ் நம்ம கன்சோல் பண்ணிக்கிற அரேஸ்ல வந்து ஸ்கூல் பாரதிங்கிறது ஆட் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? ரிஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து டீபக் வச்சோமோ அந்த இடத்துல வந்து அது கரெக்டா ஸ்டாப் ஆகும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஃபாரிச் எலிமெண்ட் வந்து கால் ஆகுது. கால் ஆகிருக்கும் போது பாத்தீங்கன்னா எலிமெண்ட் பாத்தீங்கன்னா வெறும் நேம் மோகன் மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பாருங்க நான் F10 பிரஸ் பண்றேன். F10 பிரஸ் பண்ணா அடுத்த செட் ஆஃப் லைனுக்கு போகும். சரிங்களா? போனோடனே என்ன ஆகும்னா பாரதிங்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ஸ்கூலுங்கிற கீக்கு வந்து ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ நீங்க அப்படியே அப்படியே F10 பிரஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல மோகன் ஸ்கூல் ஈக்குவல் டு பாரதின்னு ஆட் ஆயிடுச்சுங்களா? ஓகே, அதே மாதிரி அப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட் வந்து அது வந்து செக் பண்ணும். நெக்ஸ்ட் எலிமெண்ட் பார்க்கும்போது நெக்ஸ்ட் எலிமெண்ட் என்ன வருது பாத்தீங்கன்னா குமார்னு வருதுங்களா? குமார் ஆட் பண்ணுமா, ஸ்கூல் ஈக்குவல் டு பாரதின்னு ஆட் பண்ணுமா? திருப்பி நீங்க போனீங்கன்னா குமார்ல ஸ்கூல் பாரதி ஆட் ஆயிடுச்சுங்களா? இப்போ லாஸ்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்ம அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல நம்ம ஆட் பண்ண 2 ப்ராப்பர்ட்டியும் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஏபிஐ கால் பண்ணி, நான் ஒரு ப்ராஜெக்ட் வியூ பாயிண்ட் ஆஃப்ல சொல்றேன். எனி ஆங்குலர் ஆர் ரியாக்ட் எதுல நீங்க ஒர்க் பண்றதுனாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏபிஐ நீங்க கன்சியூம் பண்ணுவீங்க. ஏபிஐ கன்சியூம் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் வரும். சரிங்களா? அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ல நீங்க ஏதோ ஒன்று ஆட் பண்ணணும். சரிங்களா? ஆட் பண்ணி திருப்பி வந்து நீங்க சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா லூப் பண்ணுவீங்க. ஆக்சுவலா வந்து ஃபாரிச் மெத்தட்ல அந்த அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் லூப் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அதில் ஆட் பண்ணுமோ அதில் ஆட் பண்ணி திருப்பி வந்து நீங்க சர்வருக்கு அனுப்புவீங்க. ஓகேங்களா? ரியல் டைம்ல இது கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த லிங்க் அனுப்புறேன் நான். சரிங்களா? அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் நீங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் நம்ம இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தது. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இன்னொரு நல்ல டாபிக்ல நம்ம திருப்பி சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.